கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 62:5 பார்க்கின்ற பொழுது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். பக்தன் தாவீது சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவரை நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தாவீது கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தபடியினாலே தேவனிடத்திலிருந்து மிகப்பெரியதான ஒரு ஒத்தாசையும் தாவீதுக்கு நேராக கடந்து வந்தது. தாவீதை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து அவருடைய ஆத்துமாவை பாதுகாத்து அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஆண்டவர் சொன்னபடியே அவரை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். இன்றைய நாட்களிலும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் அவரை நோக்கி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம் ஆத்துமாவை தேற்றவும் நமக்கு உதவி செய்யவும் ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி இந்த வார்த்தையின் பிற்பகுதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் நம்பக்கூடிய காரியங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நிச்சயமாகவே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். அவர் சொன்னதை செய்யாது இருப்பாரோ என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாகவே ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புகின்றவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவரை ஆராதித்து அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகின்றவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மையும் ஆதரித்து அவருடைய கரத்தினாலே தாங்கிக் கொள்ள ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஆகவே அவரை நோக்கி நாம் அமர்ந்திருப்போம். ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நோக்கி அமர்ந்து காத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்திலிருந்து ஒத்தாசையை நீர் எங்களுக்கு அனுப்பி நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.